ஷாலினி லோ கீழே கீழே லோ எது எது லோ மேல 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 அந்த லோ பிரேக் பண்ணல இன்னும் கீழே இதுவா ஆ ஓகே ஐ வந்து மேல ஐ வந்து மேலே ஓகே ஏன் கீழே இல்லையா இங்கே எங்க இப்போ கரண்டாக லோவை பிரேக் பண்ணியிருக்கா இல்லையா ஏன்னா நான் கரண்டாக இங்கே லைன் சார்ட் வச்சு காமிக்கிறேன் லோ பிரேக் ஆகிருக்கா இல்லையா அந்த லோ பிரேக் ஆயிருக்கு ஸோ மைனர் லோ பிரேக் ஆயிடுச்சுல ஸோ இட்ஸ் வில் பி கம் பேக் டு டவுன் தானே சரி அப்போ கீழே ஸோ அப்போ எது லோ மேஜர் லோ வரைக்கும் வரணும்ல அதானே ரூலு மைனர் லோ பிரேக் பண்ணால் எது டெஸ்டினேஷன் நான் அடுத்த லோ அப்படின்ற மாதிரி வச்சிருக்கேன் வேணா கீ லெவல் டினோட் பண்ணிக்கலாம் வேண்டாம் இந்த கீ லெவல் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க எது கீ லெவல் கீ லெவல் அந்த இடத்துல போட்டுக்கோங்க கரண்ட் மார்க்கெட்டே கீ லெவல் தானே ஆமா ஆமா அங்கேயே டச் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க தட்ஸ் குட் பக்கா இதுவே வந்து ஒரு நல்ல கீ ஏரியா ஓகே நெக்ஸ்ட் வீக்குக்கு போயிடுங்க ஸோ யா வீக்லி லோவே மார்க்கெட் உடச்சி என்ன பண்ணிட்டு இருக்கு இப்போ வீக்லி ஹைக்கு தான் மார்க்கெட் என்ன பண்ணுது டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு ஸோ ரீடெஸ்ட் பண்ணிக்கிட்டே நிற்குது ஸோ மார்க்கெட் என்ன ஆகலாம் என்ன வேணாலும் ஆகலாம் அதாவது இந்த இம்பல்ஸுக்கு என்ன பண்ணியிருக்கு ஆக்சுவலி இந்த இம்பல்ஸுக்கு என்ன பண்ணியிருக்கு 50% ரீடெஸ்ட் வந்துடுச்சு திருப்பி கீழே வரலாமா இல்லை இதை பிரேக் பண்ணால் அந்த இடத்துல ஒரு லோ மார்க் இந்த இடத்துல லோ மார்க் பண்ணலாம் அது வந்து வீக்லி லோ இதை தான் நம்ம மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ரைட் அதுதான் அங்கதான் அதுதான் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஆக்சுவலி இந்த ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட் என்ன ஆகும் அப் ட்ரெண்ட் ஆகிடும் அதர்வைஸ் மார்க்கெட் என்ன ட்ரெண்டு டவுன் ட்ரெண்ட் தான் ஸோ நெக்ஸ்ட்டு ரெண்டாவது ட்ரெண்ட் லைன் அந்த மாதிரி ஏதாவது மேலேருந்து ஒரு ட்ரெண்ட் போடுறாங்க மேலேருந்து என்னன்னா மேலேருந்து ட்ரெண்ட் லைன் போட்டாலும் அதோட ப்ரீவியஸ் ஐயை என்ன பண்ணணும் மார்க்கெட்டு பிரேக் பண்ணிடணும் பிரேக் பண்ணணும் இந்த இடத்த ப்ரீவியஸ் ஐ உடைக்கிறா அந்த க்ரீன் கலர் லைன் தான் ப்ரீவியஸ் ஐ அது இன்னும் உடையல ஸோ மார்க்கெட் என்ன ஆகலாம் ஸோ ஃபர்தராக கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறது சூப்பர் நைஸ் டெய்லிக்கு போயிடலாமா ஸோ இந்த இடத்துல என்ன காமிக்குது என்ன கேண்டில் வந்துருக்கு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் என்ன வந்துருக்கு இன்வெர்டட் ஹேமரோட என்ன பண்ணியிருக்கு லோ உடைச்சு க்ளோஸ் பண்ணிருக்கு ஸோ என்ன ஆகலாம் மார்க்கெட் இன்வெர்டட் ஹேமர் லோ உடைச்சு க்ளோஸ் பண்ணால் செல்லு போடலாமா அந்த இடம் வரைக்கும் போடுங்க மார்க்கெட் வரைக்கும் செல் போகலாமா ஓகே ஸோ இதோட ப்ரீவியஸ் லோ இது ஓகே செல்லு போகலான்னு சொல்லியாச்சு டெய்லி லோ இது அந்த கீழே அங்கே ரெட் லைன் இருக்கு பாருங்க இதுவா அந்த வரைக்கும் போடுங்கன்னு சொன்னேன் இல்லை அது இல்லை மேலே அந்த இடம் ஒரு கீ ஏரியாவும் ரியாக்ட் ஆகும்ல இதுவா சப்போர்ட் ஆகும் இருக்கு ஸோ இந்த லெவலில் பிரேக் பண்ணால் மார்க்கெட் நெக்ஸ்ட் லெவலா ஆமாம் ஓகே தட்ஸ் குட் நெக்ஸ்ட் இப்போதைக்கு நான் என்ட்ரி போடலாமா போடுங்க பிங்க் லைன் வரைக்கும் போடுங்க அதுதான் பார்ப்பேன் ஸோ ஸ்டாப் லாஸ் அந்த இன்வெர்டட் ஹேமருக்கு மேலே வச்சுக்கோங்க பிங்க் லைன் வரைக்கும் 1:2 வரைக்கும் வந்துச்சுலாமா நம்ம ஸோ கரெக்டாக வருது இந்த லோ அப்படிங்கிறது என்ன வருது கரெக்டாக ஈக்குவலாக வருடா 1:2 வருடா ரன் பண்ணவா ஐஷுவா சாலினி பண்ணுங்க பார்த்துக்கலாம் ஓ தேங்க் 1:1 ஹிட்டா வாவ் ஷாட் இப்போ கீழே வந்து இன்வெர்டட் ஹேமர் அந்த இடத்துல வந்துருக்கு பாருங்க என்ட்ரியா இருங்க ஒரு நிமிஷம் கொஞ்சம் சார்ட்டுக்கு கொஞ்சம் சின்னது பண்ணுங்களேன் கீழே இருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் போடுங்க அந்த இடத்துல அப் ட்ரெண்ட் லைன் ஆமா அது சேனல் மாதிரி போடுங்க அப்படியே ஓகே போட்டேன் ஆமா இப்போ இன்னொரு கேண்டில் இந்த இடத்துல லோ உடைச்சிச்சு அப்ப மார்க்கெட் என்ன ஆகலாம் லோ உடைச்சிச்சு கீழே வரலாம் அதுதான் ஷூட்டிங் ஸ்டார் தானே அது நான் கீழே வந்திருக்கு ஓகே அந்த இடத்துல ஒரு என்ட்ரி போடுங்க ஐஷர் செல்ல பை போடுங்க பை இல்ல செல்லு தான் அவங்க சேனல் போட சொன்னாங்க வெயிட் ஒரு நிமிஷம் இல்ல இன்னொரு கேண்டில் போடுங்க பார்த்துட்டு இப்போதைக்கு என்ட்ரி இல்லையா இருக்கு எனக்கு வேண்டாம் இப்போ என்ன பண்ணலாம் அந்த ட்ரெண்ட் லைன் கீழே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி செட் பண்ணுங்க செட் ஆகுதான்னு பார்க்கலாம் மேலே தூக்கி தான் சேஞ்ச் பண்ண முடியும் அதுதான்
இல்ல ரீடெஸ்ட் போய் அந்த இடத்த டச் பண்றான்னு பாக்கிறதுக்காக. சேனல் பிரேக் அவுட் ஆனதா வச்சுக்கலாம்ல. ஆமா அதுதான். அதான் பேரலலா போடுங்க என்ன. ஓகே ஓகே. இப்போ அந்த இடத்துல போயிட்டு ஒரு என்ட்ரி போடுங்க. செல் என்ட்ரி ஒன்னு போடுங்க. ஷூர். ஸ்பின்னிங் டாப் அது கட் பண்ணி கீழ க்ளோஸ் வச்சிருக்கு. போடுங்க. ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ் வந்து மேல இருக்குல அந்த ரெட் கலர் கேண்டில் அந்த இது வரைக்கும் அதுல ஆஃப் வைங்க. That's it. இந்த இன்சைட் மூவ் அதான். ஆமா. டார்கெட் 1:2. இந்த கிரீன் லைன் வரைக்குமே வைக்கலாம்ல. வைக்கலாம். வைங்க. கிரீன் லைன் முடிச்சவனா நான் சொல்றேன். ஓகே. இந்த லெவலுக்கு மேல பட்ச் க்ளோஸ் வச்சா என்ன பண்ணலாம்? என்ட்ரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே. வெரி வாவ். அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. சூப்பர். ஸ்டாப் பண்ணுங்க. நான் சொல்றது கூட மார்க்கெட் கேக்குது. வெல் டன் ஷாலினி. தெளிவா இல்ல. மார்க்கெட் ஸ்ட்ரெச்ல நான் தெளிவா இல்ல. கீ லெவல்ஸ்ல நான் தெளிவா இல்ல. ட்ரெண்ட் லைன்ஸ்ல நான் தெளிவா இல்ல. மார்க்கெட்ல என்ன நடக்குதுங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்ல நான் தெளிவா இல்லனா இட்ஸ் டேக்கிங் த மோர் டைம். உண்மையா சொல்ல ஷாலினியோட பிராக்டிஸ் தான் இதுக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன். am I right? ஸோ மோர் தென் பிராக்டிஸ் பண்றீங்கன்னு நினைக்கிறேன் ஷாலினி. am I right? ஆமா. சப்போர்ட் ஆக்டர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆக்டர் சப்போர்ட். ஸோ ட்ரெண்டிங் கீ அப்படின்னு கூட சொல்லலாம். தப்பு இல்லை. ஒரு ட்ரெண்டோட கீ லெவல்ஸாக கூட சொல்லலாம். புரியுதுங்களா? இல்லைண்ணா நம்ம போடுற எல்லா ட்ரெண்டுமே நம்ம இப்போ வந்து பை ட்ரெண்டுக்கு வந்து இது அதாவது டவுன் ட்ரெண்டுக்கு வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸாக போடுறோமா அதை நேராக இழுத்துக்கிட்டே போனீங்கன்னா அடுத்தது வர ட்ரெண்டுக்கு வந்து அது வந்து சப்போர்ட்டாக இருக்கும். அது போட்ட ட்ரெண்டை இழுத்து பாருங்க எல்லாத்துலேயுமே வரும். அதே தான் அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க முன்னாடி வரையாம அவங்க ஸ்டார்ட்லேருந்து எடுத்துக்கிட்டாங்க. அவ்வளோதான். ஏன்னா அவங்க கண்ணால் பார்த்துக்கிட்டாங்க. அவ்வளோதான். உள்ளுக்குள்ள வரைஞ்சிக்கிட்டாங்க. அது ஆக்சுவலி இப்ப டவுட் கெட்டினால தான் வந்து அது வந்திருக்காரு. அதாவது பாலகிருஷ்ணன் ப்ரோ சிம்பிளா சொன்னதா கார் ஓட்டுற கான்செப்ட் தான். கார் வந்து ஒரே காரை நான் வெறும் ஃப்ரண்ட் மிரரை மட்டும் பார்த்து ஓட்டுனா என்னால் ப்ராப்பராக கார் ஓட்ட முடியுமான்னு கேட்டால் இல்லை. ஐ வாண்ட் டு பி நோ சைடு மிரர், லெஃப்ட் மிரரையும் பார்க்கணும், ரைட் மிரரையும் பார்க்கணும், பேக் மிரருக்கு இதையும் பார்க்கணும். நான் வெறும் ஃப்ரண்ட் மிரரை மட்டும் பார்க்குறேன் அப்படின்னா என்னால் பண்ண முடியுமா? கார் ஓட்ட முடியுமா ப்ராப்பராக? இல்லையே நல்ல நிறைய கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஸோ தட்ஸ் இட். ஓகே இல்லையே பட் அவங்க எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக கன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. தப்பு இல்லை. தட்ஸ் குட். வந்து அப்ரிஷியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? பார்த்துக்கலாம். Thank you.